நாங்க தொழுகிறோம், வட்டி எடுக்கிறோம், நோம்பு பிடிக்கிறோம், வட்டி எடுக்கிறோம், எல்லா அமல்களை முன்முறமாக முன் சஃப்ல நிக்கிறோம், ஆனா வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இப்னுல் ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய அந்த உபாத் என்கின்ற கிதாபிலே ஒரு சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள். அந்த சம்பவத்தை வாசிக்கின்ற பொழுதே என்னுடைய மேல் புல்லரித்து விட்டது. அந்த அளவுக்கு அந்த சம்பவத்தை எழுதியிருக்கின்றார். அன்பானவர்களே, அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை எழுதுகின்றார். அவர் எகிப்தில இருந்து ரமலானுடைய மாதம் கடைசி 10 அவருடைய சொந்த ஊருக்கு போறாரு, சொந்த அந்த கிராமத்துக்கு போறாரு. அன்பானவர்களே, அந்த கிராமத்துக்கு சென்று சுபகுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அங்கிருக்கின்ற மக்பராவுக்கு சென்று, கபிரிஸ்தானுக்கு சென்று தன்னுடைய தந்தையுடைய கபரை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி போறாங்க. அன்பானவர்களே, அந்த மக்பராவுக்கு நுழைந்ததும் ஒரு சத்தம் வருகின்றது. ஆ ஆ என்பதாக சத்தம் வருகின்றது. ஒருவருக்கு அடித்தால் அல்லது ஒரு நோவினையை ஏற்படுத்தினால் அந்த மனிதர் எவ்வாறு கத்துவாரோ அது போன்று அந்த மக்பராவில் இருந்து, அந்த மையவாடியில் இருந்து ஒரு சத்தம் எழும்புகின்றது. அந்த சத்தத்தை நோக்கி இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் நடந்து போறாங்க. அன்பானவர்களே, அந்த மையவாடியில் ஒரு கட்டப்பட்ட ஒரு கபர் இருக்கின்றது. அந்த கபரில் இருந்து ஒரு சத்தம் வந்து கொண்டிருக்கின்றது. நான் சொன்ன அந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அவருக்கு ஆச்சரியம். உடனடியாக ஊர் மக்களிடத்தில் சென்று கேட்கின்றார். இந்த மக்பராவுக்கு போனேன், அந்த மக்பராவில் இருந்து ஒரு சத்தம் வருகின்றது. சென்று பார்த்தேன், ஒரு கபர் அங்கே கட்டப்பட்டிருந்தது. அந்த கபருக்குள்ளால யார் இருக்கிறாரு, யார் அடக்கப்பட்டிருக்கிறாரு? அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அங்குள்ள மக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சாஹிபு சர்வா, இவர்தான் இந்த பிரதேசத்திலே மிக பெரிய ஒரு பணக்காரர். இந்த பிரதேசத்திலே இவர்தான் பெரிய ஒரு பணக்காரர். அது மாத்திரமல்ல, கானலா யுஃபாரிகு மஸ்ஜித், அவரு நாங்க சொல்லுவோமே பள்ளி புறா என்று, எப்போதும் பள்ளியில தான் இருப்பாரு. குர்ஆனோடும் தஸ்பீஹோடும் தொழுகையோடும் பள்ளியில தான் எப்ப பார்த்தாலும் அவர வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கும். அப்படியான ஒரு மனிதர். அது மாத்திரமல்ல, வலா யதகல்லமு பிஸூஇன், அவர் மக்களோடு நல்ல முறையில நடக்கக்கூடியவர். வாழ்க்கையில எந்த ஒரு கெட்ட பேச்சும் பேசினது கிடையாது, எந்த மனிதனோடும் சண்டை போட்டது கிடையாது, அங்கே மனஸ்தாபம் பட்டது கிடையாது. நல்ல மனிதர், நல்ல குணமுடையவர், பள்ளியோடு தொடர்பானவர், ஒரு பெரிய பணக்காரர் என்பதாக அந்த மக்கள் சொன்னதும் அந்த இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இப்படியான ஒரு மனிதருடைய கபரில் இருந்து ஏன் ஒரு சத்தம் வருகின்றது? ஏன் அந்த கபருக்குள் நோவினை செய்யப்படுகின்றார், வேதனை செய்யப்படுகின்றார்? அவர் கேட்கிறார். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்தில் வாழக்கொள்ள மறு சைட், அதற்கு அடுத்த ஆப்போசிட் சைட் அவர் என்ன வேலை செஞ்சு கொண்டிருந்தாரு? உலகத்தில் என்ன பாவம் செஞ்சாரு? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எந்த முறைப்படி மாற்றம் செஞ்சாரு? அங்குள்ள மக்கள் சொன்னார்கள், இவர் கான யக்குலுர் ரிபா, இவர் வட்டி சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர். ஆக்கிலுர் ரிபா, வட்டி பிசினஸ் செய்யக்கூடியவர், வட்டியை சாப்பிடக்கூடியவர். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு தொழுதும் வேலை இல்ல, எவ்வளவு நல்ல முறை நடந்தும் வேலை இல்ல, எவ்வளவு வாரி வழங்கியும் வேலை இல்ல, தண்ட வாழ்க்கையில வட்டியோடு சம்பந்தப்பட்டிருந்தால், அது என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்தில் இருந்து தப்பவே முடியாது. அது மிகப்பெரிய ஒரு பாவம், அல்லாஹ் தடுத்த ஒரு பாவம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் 13 இடத்துல வட்டியை பற்றி பேசுகின்றான். அல்லாஹ் 13 இடத்துல இந்த வட்டியை எடுக்காதீங்க, வட்டியை சாப்பிடாதீங்க, வட்டியை விட்டும் தூரமாகுங்க என்பதாக 13 விடுத்தம் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான் குர்ஆன்ல. அது மாத்திரமல்ல, அர்-ரிபா, வட்டி என்பதாக, வட்டி என்ற வார்த்தையை 8 இடத்துல அல்லாஹ் பாவிக்கின்றான். 8 இடத்துல பாவிக்கின்றான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே,
எனவே முன் சென்றவர்கள், சலஃபுகள், நல்லவர்கள் இந்த வட்டியை விட்டும் தூரமாகி வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கை நல்ல முறையிலே